ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிருஷ்டி ஸ்டடி. ஆல்ரெடி நம்ம சேனலில் தசம எண்களின் கூட்டல், கழித்தல், அடுத்து பெருக்கல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். டெசிமல் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இப்போ டெசிமல் டிவிஷன் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட் அப்ரோச் தான். இந்த அப்ரோச்சில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்புங்கிறது வரவே வராது இந்த பாயிண்டில். ஸோ இந்த டிவிஷனை 3 டைப்பாக வந்து பிரிச்சுருங்க. டைப் 1. ஸோ இதில் டிவைடண்ட் அண்ட் டிவைசர், இதில் இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கே 3 டிஜிட் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத டைப் 1 நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முழு நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. 12. ஸோ டிவைடட் பை 4. இதை அடிச்சு என்ன வரும்? 3 வருமா? ஸோ இந்த மாதிரி சமமாக இருக்கிறப்ப எனக்கு பாயிண்ட்டே வராது. ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட்டு. வகுத்தல்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடிஷன்லாம் கூட்டி இருப்போம், இங்கே வந்து கழிக்கணும். சரிங்களா? இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. 3 மைனஸ் 3 0. அப்போ பாயிண்ட்டே வராது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ முழு நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். 225 டிவைட் பை 5. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 4 5 20, 5 5 25. இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு, ஒரு இலக்கம். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இலக்கம். மைனஸ் பண்ண அப்படின்னா 0. அப்போ பாயிண்ட்டே வராது. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1296 முழு நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். 216. இதை கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 6 வரும். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ எனக்கு 0 வருது. அப்போ பாயிண்ட்டே வராதுன்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்பெல்லாம் அப்ரோச் பண்ண அவசியம் இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாயிண்ட்டே வராது. முழு நம்பர் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் டைப் வந்து போகலாம். டைப் 2 வந்து பாருங்கள். இதில் வகுப்படும் எண்ணுகளை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் அதிகமாக இருக்கும், தசம எண்கள் அதிகமாக இருக்கும். வகுப்படும் எண்ணுக்கு, அதாவது டிவைடண்டுக்கு தசம எண்கள் டெசிமல் நம்பர் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முழு நம்பர் எழுதிக்கிறேன். 81 டிவைட் பை 9. அடித்தோன்னா 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடிச்சுட்டு என்னங்க? 3 5 மைனஸா, இங்கே 3 இருக்குது. இப்போ எனக்கு என்ன வருது? 2 வருது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும்னு அர்த்தம். இப்போ நான் வந்த ஆன்சரை எழுதிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான். முன்னாடி 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 0.09. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. 1331 டிவைட் பை 11. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 121 வரும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு, மைனஸ் 1. இங்கே எவ்வளோ வருது? 2 வருது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சா கரெக்டாக இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். இதே 3 வந்துருந்துச்சுன்னா 1க்கு முன்னால் வந்து புள்ளி வச்சுருக்கணும். இதுதான் டைப் 2. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ டைப் 3 வந்து போவோம். இதில் டிவைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வகுத்திக்கு வந்து டெசிமல் நம்பர் அதிகமாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்க. முழு நம்பரை 6 டிவைட் பை 6. என்ன வருது? 1. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 மைனஸ் இங்கே வந்து எத்தனை இருக்குது மொத்தமாக? 4 5. இப்போ 2ல் 5 போகாது. இப்போ மைனஸ் 5 2. அப்போ -3. இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டே வராது. ஆன்சருக்கு அப்புறம் இங்கே எத்தனை வருதோ அத்தனை ஜீரோஸ். இங்கே 3 வந்துருக்கு. ஆன்சருக்கு அப்புறம் 3 0 வந்து சேர்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். பாயிண்ட்டே வராது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கிறேன். 64 டிவைட் பை 8. அடிச்சேன்னா 8. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் தண்டிச்சிட்டு இருக்கு 1 மைனஸ் இங்கே 3. என்ன வருது? -2. இந்த மாதிரி மைனஸில் வந்துச்சுன்னா ஆன்சருக்கு அப்புறம் எத்தனை வருதோ ஆன்சருக்கு அப்புறம் இங்கே எத்தனை வந்துருக்கு? 2 வந்திருக்கா? அப்போ 2 ஜீரோஸ் வந்து நான் சேர்க்கணும். அவ்வளோதான் 800 இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 14 இதில் பாயிண்ட்டே இல்லை. டிவைடட் பை 7. இதை அடித்தோன்னா என்ன வரும்? 2. இப்போ இதில் பாயிண்ட்டே இல்லாதனால 0 மைனஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு. அப்போ என்ன வருது? -1. அப்போ ஆன்சருக்கு அப்புறம் ஒரு 0 சேர்த்தா போதும். 1 வந்துச்சுன்னா ஒரு 0, 3 வந்துச்சுன்னா 3 0. அவ்வளோதான். 20.
இதுக்கான ஆன்சர் 20. ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டு தவறுகள் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.